திமுக ஆட்சியில இருக்கிற பிரச்சனைய திமுக கவுன்சிலர்களே லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையத்துல மருத்துவர்களே இல்ல அப்படின்னு மண்டல குழுவில அதிமுக குற்றம் சாட்டினாங்க. திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க திருவொற்றியூர் மண்டல குழு கூட்டம் ஜூலை 17ஆம் தேதி நடந்துச்சு. அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட கவுன்சிலர்களே அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதுல கலந்துகிட்டு பேசின அதிமுக கவுன்சிலர், திருவொற்றியூர்ல நகர்ப்புற நலவாழ்வு மையத்துல மருத்துவர்களே இல்ல, மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமதான் மருந்துகள் வழங்கப்படுது, இதனால நோயாளிகள் இன்னும் பாதிக்கப்படுறாங்க. கார்கில் நகர்ல பேருந்து நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கி 4 மாசம் ஆகியும் இன்னும் பணிகள் தொடங்கப்படல. வீடு கட்டுறவங்க கிட்ட விதிகளை மீறி அபராதம் வசூலிக்கிறாங்கன்னு குற்றம் சாட்டினாங்க. எதிர்கட்சின்னா குற்றச்சாட்டு வைக்கிறது சகஜம் தானே அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த ஆட்சியில மக்களோட குறை எதுவும் நிறைவேற்றலன்னு திமுக கவுன்சிலர்களே குற்றம் சாட்டி இருக்காங்க. 3வது வார்டு சேர்ந்த திமுக கவுன்சிலர் தமிழரசன், திருவொற்றியூர்ல 5 ஊர்களுக்கு பாதாள சாக்கடை இணைப்பு இல்ல, ஊருக்குள்ள போடப்பட்ட சாலைகள்ல வேகத்தடை இல்ல, அதனால நிறைய விபத்து ஏற்படுது, ரோட்ல எங்க பார்த்தாலும் ஒயர் தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 8வது வார்டை சேர்ந்த திமுக கவுன்சிலர் ராஜகுமாரி, அவரது வார்டுல பல பகுதியில கால்வாய் அடைப்பு இருக்கு, இது எதையுமே திமுக அரசு சரி பண்ணல, தெருவிளக்கு கம்பங்கள் சாயிர நிலையில இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியும் இன்னும் மாத்தல அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கவுன்சிலரும் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல தெருவிளக்குகள் அமைக்கப்படல, விடுபட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படல அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. ஆட்சியே முடிய போகுது, கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல, மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக கவுன்சிலர்களே குற்றம் சாட்டி இருக்காங்க. இந்த ஆட்சி மீது ஒரு பக்கம் மக்கள் அதிருப்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினோட ஆட்சி நிர்வாகத்து மேல திமுகவினரே அதிருப்தியில தான் இருக்காங்க.